Question number 28. If Varanasi is coded as WCU ESGZQ, then the code of Kolkata will be option A LOQOZEH, option B HLZEOOQ, option C ZELHOQO, option D LQOOFZH. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா யூஜிசி நெட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல ஜூலை 2018ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி LQOOFZH தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்ப கொஸ்டின் நம்பர் 28ல இந்த வாரணாசின்ற இந்த VARANASI இந்த லெட்டர்ஸ்க்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். விக்கு பதில் W வந்திருக்கு. அப்ப இந்த ஆல்பபெட்ஸ்ல கம்பேர் பண்ணி பார்ப்போம். விக்கு அப்புறம் W அப்படின்னா இங்க வருது ஃபர்ஸ்ட் லெட்டர், அடுத்த லெட்டர் வர்றதுனால +1 அடுத்த லெட்டர்ன்றதுனால. அடுத்தது ஏவுக்கு பதில் சி கொடுத்துருக்காங்க. அப்ப ஏவுல இருந்து சி வரணும்னா ரெண்டாவது லெட்டரா இருக்கு. ஏக்கு அப்புறம் வர்ற ரெண்டாவது லெட்டர். அடுத்தது ஆருக்கு வந்து யூன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னாக்கா ஆறுல இருந்து யூக்குனாக்க எத்தனாவது லெட்டர் வருது? ஆறுல இருந்து மூணாவது லெட்டரா இருக்கிறது தான் யூ. சோ அடுத்தது ஏக்கு ஈன்னு கொடுத்துருக்காங்க. ஏவுக்கு ஈனாக்க நாலாவது இன்கிரிமெண்ட். அப்ப ஏவுல இருந்து ஈனாக்க எத்தனாவது லெட்டர் நம்மளுக்கு வருது? பிளஸ் ஏவுல இருந்து நாலாவது லெட்டர் வருது உங்களுக்கு. அடுத்தது எண்ணுக்கு பதில் நம்மளுக்கு எஸ். என்ல இருந்து எஸ், என்ல இருந்து அஞ்சாவது லெட்டர். அடுத்தது ஏவுக்கு ஜின்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஏவுக்கு ஜி அப்படின்னா ஏவுல இருந்து நம்மளுக்கு ஜிக்கு போற லெட்டர். ஏவுல இருந்து ஜிக்கு போகுதுனாக்க எத்தனை இன்க்ரிமெண்ட் வருது? எத்தனாவது லெட்டரா இருக்கு நம்மளுக்கு? ஆறாவது லெட்டரா இருக்கு. அடுத்தது எஸ்ஸுக்கு பதில் இசட்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எஸ்ல இருந்து இசட் செவன்த் லெட்டர். அடுத்தது ஐல இருந்து கியூ கொடுத்துருக்காங்க. ஐல இருந்து கியூ அப்படின்னாக்க எய்த் லெட்டர். சோ இதே மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா கேக்கு பதில் இங்க வந்து என்ன போட்டுக்கணும்? +1 +2 +3 +4 +5 +6 +7. அப்ப கேவுக்கு அப்புறம் நம்மளுக்கு அடுத்த லெட்டரே வர்றதுதான் நம்மளுக்கு எல். அடுத்தது ஓக்கு அப்புறம் ரெண்டாவது லெட்டர் நம்மளுக்கு கியூ. அடுத்தது எல்லுக்கு அப்புறம் வர்ற மூணாவது லெட்டர் ஓ. அடுத்தது கேக்கு அப்புறம் வர்ற நாலாவது லெட்டர் ஓ. அடுத்தது ஏவுக்கு அப்புறம் வர்ற அஞ்சாவது லெட்டர் எஃப். டிக்கு அப்புறம் வர்ற ஆறாவது லெட்டர் இசட். அண்ட் ஏவுக்கு அப்புறம் வர்ற ஏழாவது லெட்டர் பாத்தீங்கன்னா ஹெச். சோ இந்த ஆர்டர்ல தான் கொடுத்துருக்காங்க. அப்ப +1 +1 இன்க்ரிமெண்ட்னும் போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 4 லெட்டரை நம்ம பார்த்தோம்னாலே உங்களுக்கு ஐடியா வந்துடும். ஃபர்ஸ்ட் 4 லெட்டர் நம்மளுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? LQOOன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஆன்சர் நம்மளுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா டின்றது கரெக்ட்ன்றது தெரிஞ்சிடும்.